எங்கள் அநேக முகங்களை பார்ப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. பாஸ்டர் அவர்கள் கடைசியாக ஜெபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். திருச்சபைக்குன்னு நம்ம வந்துட்டோம்னா அதில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக நம்ம பார்க்கணும். பாஸ்டர் என்ன பேசுகிறாங்க, அவர் எப்படி ஜெபிக்கிறார், அந்த பிரசனம் என்னன்ட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணாரு. நான் உங்கள்கிட்ட அதை கேட்க நான் விரும்பலை, அதை கவனித்தவங்களுக்கு தான் தெரியும். உடல் பலவீனம் உள்ளவர்களுக்காக பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? கேட்க மாட்டீங்க, நீங்கள் கேட்குறீங்களேன்றீங்களா? என்ன சொன்னார் தெரியல, நான் இது கேட்காம இருந்திருக்கலாம். பெதஸ்தா, எங்களுடைய திருச்சபை ஆண்டவரே பெதஸ்தாவாய் மாற வேண்டும். அது ஆண்டவர் பாஸ்டருடைய வாயிலே போட்ட அந்த வார்த்தை தான். கடந்த நாட்களிலே என்ன செய்தியை சொல்லலாம் என்று யோசிக்கும் பொழுது பெதஸ்தாவை பற்றி பேசு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த நாளிலே நான் தேவ சமூகத்தில் இருந்து நான் பிற்பரா வந்ததும் இந்த பெதஸ்தா தான். அப்போது ஆவியானவருடைய வழிநடத்துதல் கரெக்டாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி இந்த பெதஸ்தாவை பற்றி உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் எல்லாருடைய கைகளிலும் இருக்க வேண்டும். வேதாகமம் இல்லை என்றால் அது சற்று அலங்கோலமான ஒரு காரியம். So open your Bible, John chapter 5. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம் கொள்ளும்படியான ஒரு பெயர். அது The house of mercy, இரக்கத்தின் வீடு. பிரியமானவர்களே, பாஸ்டர் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய திருச்சபை ஒரு பெதஸ்தாவாய் மாறட்டும் என்று ஜெபித்தார். இது ஒரு இரக்கத்தின் ஆலயமாய், இது ஒரு இரக்கத்தின் வீடாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இரக்கத்தின் வீடு. இதிலே இங்கே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், 38 வருஷம் வியாதி. ஒரே மனுஷன் அந்த பெதஸ்தா குளத்தின் அண்டையில் 38 வருஷம் கொண்ட ஒரு மனுஷன் என்றால் அவன்தான். மற்றவர்கள் எல்லாம் எத்தனை வருஷம் என்று வேதாகமத்தில் போடப்படவில்லை. ஆனால் அதிக எண்ணிக்கையுடைய ஒரு வருஷம் இந்த மனுஷன் இருந்த வருஷமாக இருந்தபடினால்தான் இந்த வேதாகமத்தில் 38 வருஷம் என்று போடப்பட்டிருக்கிறது. 38 years he was suffered. 38 வருஷம் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது என்று சொல்லவில்லை, பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். நீங்கள் படுகிற கஷ்டங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நத்திங் யூஸ். ஆனால் இதை அறிந்து கொள்கிறவர்
நம்மை காண்கிறவர் இயேசு மட்டுமே. அல்லேலூயா சொல்லாமா? அவர் நமக்கு உதவி செய்கிறவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அன்பு மகள் வொர்ஷிப் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள், எங்களை உற்றார்கள் எங்களை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நீரோ எங்களை பார்க்கிறீர் என்று அருமையான மகள் வொர்ஷிப் பண்ணுவதை நான் கேட்டேன். அவர் நம்மளை காண்கிற தேவன், அவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு தேவன். அதை பற்றி நான் உங்களோடு சொல்ல போகிறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் கஷ்டப்படுவதை விரும்பாத ஒரு ஆண்டவர் என்றால் அது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா சொல்லுமா? தனிப்பட்ட முறையில் திரும்ப சொல்லுகிறேன், என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. போக 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 உங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதையும் நல்லா சொல்லிக்கிறேன், கேளுங்க. கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க, என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான், என் ஒய்ஃப் என்னை காப்பாற்றுவா, என் நண்பர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று ட்ரீம் பார்க்கக்கூடாது. இந்த கனவுலாம் நமக்கு வேண்டாம். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நீங்க செய்யுங்க, என்னை இறுதி வரை என்னை வழி நடத்துகிறவர், என்னை காண்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. சத்தமா அல்லேலூயா. இதுதாங்க நிஜம், இதுதான் நிஜம், மற்றதெல்லாம் நிஜம் அல்ல. உங்களை கடைசி வரை கரை சேர்க்கக்கூடியவர் என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அவர் வந்தால் உன்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். திரும்ப சொல்கிறேன், our God is a personal God. Our God is my personal God. அவர் என்னுடைய தனிப்பட்ட ஒரு தெய்வம். Because I am a lonely man. நான் ஒரு தனிப்பட்ட மனிதன். I am a lonely person. நான் ஒரு தனிப்பட்ட நபர். தனிப்பட்ட முறையில் என்னை தேடி வருகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை, சபையார் எல்லாருமா, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒருவருடைய திருமண வீட்டிற்கு இயேசு செல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த திருமணத்திற்கு போகிறார். ஏன் அந்த திருமணத்திற்கு போகிறார்? அங்கே ஜனங்கள் கஷ்டப்பட போகிறார்கள். இதை முன்னறிந்த தேவன் ஒரு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சீஷர்களோடு கூட அந்த திருமணத்திற்கு செல்கிறார். ஏன் செல்கிறார்? என் ஆண்டவருக்கு முன்பதாக தெரியும், அங்கே ஒரு குறை இருக்க போகிறது, அந்த குறையை நான் நிறைவாக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் ஆண்டவருக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். ஜோசியக்காரனுக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஜோசியக்காரனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை பற்றி அவனுக்கு தெரியாது. ஜோசியக்காரனுக்கு கைரேகை பார்க்குறேன், கால் ரேகை பார்க்குறேன், முகரேகை பார்க்குறேன், இவன் எல்லாம் இருக்கிறானே, இவனுங்களுக்கு அவனை பற்றி தெரியாது. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இருக்குமா இல்லையா என்பது தெரியாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக உன் கையை காட்டுன்றான், அப்பவே கையிலிருந்து கொடுன்றான். நம்ம கையை தான் பார்க்குறான். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? எதுக்கு சொல்றது புரியுதான்னு கேட்குறேன். ஆமாம், எடுத்த உடனே அவன் எதை தான் காட்ட சொல்கிறான்? கையை தான் காட்ட சொல்கிறான். ஏன்னா அவன் எதை பார்க்குறான்? நம்ம கையை தான் அவன் பார்க்குறான். அவன் கையை பார்க்குறானா? இல்லை.
ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீ படுகிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர் அறிகிறார். உன் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்கிறது. அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கிறீங்க? உன் பிள்ளைய குறித்து நீ என்ன நினைக்கிற என்பதை என் ஆண்டவர் தூரத்தில் அறிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி வரணும், இப்படி வரணும். உங்க நினைவு உங்ககிட்ட தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய நினைவு வேற மாதிரி இருக்கும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அங்கே ஆண்டவர் தெரியும், திராட்சை ரசம் இல்லாம போகுது, நான் போகணும், அந்த தண்ணீரை ஊற்றி நான் என்ன ஆக்கணும், திராட்சை ரசமா மாற்றி தரணும். முன்கூட்டியே யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். தூரத்திலிருந்து அறிகிறார். 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆண்டவர் சந்தித்து அவனுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் குறைவை நிறைவாக்குகிறார். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு காரியம்தான். அநேகருக்கு இன்னும் அவங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு முடியவே இல்லை. இவன் போய் எங்கள் அப்பாட்ட கேட்குறான், எப்பா எனக்கு இந்த ஒரு மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா, என்னப்பா இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா? அவருக்கு தெரியல. நீங்கள் போய் கேட்குறீங்க, உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் கேட்குறீங்க, சந்தேகங்களை கேட்குறீங்க. அந்த சந்தேகத்துக்கு அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியலை. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பிள்ளைங்க சொல்லுகிற அந்த சந்தேகங்களுக்கு உங்களால் நிவர்த்தி செய்ய முடியாது. அவன் எதுக்கோ சந்தேகங்கள், பல சந்தேகங்கள் வச்சிருப்பாங்க உங்கள் பிள்ளைங்க. ஏன் நீங்களும் வச்சிருப்பீங்க. பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும், பல கேள்வி வினாக்கள் உங்களுக்கு இருக்கும். இது எப்படி, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி? ஆனால் உங்கள் சந்தேகங்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் சந்தேகங்களை உங்கள் கணவன் கிட்டேயோ மனைவி கிட்டேயோ பிள்ளைங்க கிட்டேயோ பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ கேட்காதீங்கம்மா. உங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இடத்துல கேளுங்க. அல்லேலூயா. சேரில் உட்காந்துருக்கோம், அல்லையா சொல்லுங்க ஐயா, ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் சந்தேகங்களை அவர் தான் தீர்த்து வைப்பார். என் பிஸ்னஸ் நான் இப்படி போகிறேன், எப்படி ஆகுமா? சந்தேகமாக இருக்க, உன் சந்தேகத்தை அவர் தான் தீர்த்து வைப்பார். இது 3ஆம் அதிகாரம். நிக்கதேமு என்பவனுடைய வாழ்க்கையிலே சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ என்ற ஒரு பெண்ணோடு கூட பேசி அவள் வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா என்ற ஒரு ஸ்திரீயோடு கூட பேசி ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இதுதான் வாழ்க்கை. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் இங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எடுத்த உடனே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. சபையாரே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்படுவதற்கு என்னமா செய்யணும்? சபையார் சொல்லணும். இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, சொல்லுங்க. எல்லாம் பெரிய ஐயா மாதிரிலாம் உட்காந்துக்கிறீங்களே, சொல்லுங்க ஐயா, ரட்சிக்கப்படுவதற்கு என்னையா செய்யணும்? ஏமா என்னம்மா, எப்படி? ஒண்ணுமே கேட்கல. ஓ, ஞானஸ்தானம் ஜெபம் பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஜெபம் பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏமா வாலிய பிள்ளைங்க, அவ்வளவுதானா? வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ரட்சிக்கப்படுவதற்கு நானும் என் வீட்டோரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். நான் கர்த்தரை சேவிப்பது என்பதுதான் ரட்சிப்பு. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஞானஸ்தானம் சபையில் சேர்றதெல்லாம் நெக்ஸ்ட். முதல்ல ஃபர்ஸ்ட் ரட்சிப்புனா நான் என் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றைய தீர்மானம் செய் என்று சொல்கிறார். ஏமா சகோதரியே, சகோதரா, இன்றைக்கு நீங்க யாரை சேவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? உலகத்தையா, குடும்பத்தையா, யாரை சார்ந்து யாரை சேவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
உலகத்தை சார்ந்து குடும்பத்தை சார்ந்து அவர்களை சேவிப்பீர்களேயானால் கஷ்டம், நஷ்டம், துன்பம், கண்ணீர், வேதனை இதுதான் மிச்சம். ஆனால் நானும் என் வீட்டோரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், இதுதான் ரட்சிப்போம். இதைதான் என் ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை தேடி வருகிறார். தனிப்பட்ட ஒரு கல்யாணம், தனிப்பட்ட ஒரு மனிதன், தனிப்பட்ட ஒரு ஸ்திரீ, தனிப்பட்ட ஒரு மகன். இங்கே 38 வருஷம் இவன் பெரும்பாடு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த குளத்தின் அருகே ஏராளமான வியாதியஸ்தர்கள், அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே குருடர், சப்பானியர், சூம்பின உருப்புடையவர்கள். சோ அந்த குளத்தின் அருகாமையிலே சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாம் வியாதியஸ்தர்கள் தான், சுற்றிலும் வியாதி உள்ளவர்கள். 4வது வசனத்தை வாசியுங்களம்மா. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேர்டை பாருங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும். பாஸ்டர் ஜெபம் பண்ணும் பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில வியாதிகள் இருந்தது. ஒன்று கேன்சர், அதுக்காக ஜெபம் பண்ணீங்களா? பாஸ்டர் ஜெபம் பண்ணலையா? அதுக்காக ஜெபம் பண்ணாங்களா? கேன்சர். 2வது இன்னொன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பிரெயின் ஸ்ட்ரோக் சொன்னாங்களா? சொல்லியோ? நான் எனக்கு கேட்டுச்சுங்க, உங்களுக்கு கேட்கலையா? பிரெயின் ஸ்ட்ரோக்னா என்னம்மா? மூளைச்சாவா? கரெக்டா? அவர் மூளைச்சாவுன்றாரு, மூளையிலே சாவுன்றாரு அவர். பிரெயின் ஸ்ட்ரோக்ல மூளையிலே சாவு, அப்படியாமா? பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தா இந்த பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் இருக்கிறது அல்லவா, அது ஸ்டாப் ஆயிரும். மூளைக்கும் நரம்புக்கும், அந்த மூளைக்கு போகிற அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நின்ன உடனே ஸ்ட்ரோக் வரும். கை கால் வேலையே செய்யாது. அதானே பாஸ்டர்? அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக ஜெபிச்சாங்களா இல்லையா? ஜெபிச்சாங்க. ஏங்க இன்னைக்குள்ள வியாதியை பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்லவே முடியலங்க. குழந்தை முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் என்னென்ன வியாதியோ வருது. டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு கல்லூரி மாணவி சென்னையில் அநேக நாட்கள் வயிற்று வலியாய் வேதனைப்பட்டு அநேக வைத்தியர்களிடம் சென்று பணம் செலவழித்து 2வது வருடம் படித்துக் கொண்டு இருக்கிறாள். அந்த வயிற்று வலி, தீராத வயிற்று வலியினாலே எல்லா மருத்துவர்களிடமும் சென்று பயன் இல்லாமல் வீட்டிலே தூக்கு போட்டு செத்து போய்விட்டார். 2nd இயர் காலேஜ் கேர்ள். தீராத வயிற்று வலி, எல்லா டாக்டர்ஸ், எல்லா மருந்து, மெடிசன் எல்லாம் எடுத்தாச்சு. ஆனா அந்த பாப்பாவுக்கு பைபிள்ல இருக்கிறது தெரியாது. நானே உன் பரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த பாப்பாவுக்கு தெரியாது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு வியாதி இருக்கா இல்லையா? என்ன பாஸ்டர் திடீர்னு வியாதி இருக்கீங்களே? எனக்கு வியாதியே இல்லை. வியாதி இருக்கும், ஏதாவது ஒரு வியாதி இருக்கு. நான் உங்களுக்கு தெரிஞ்ச வியாதி பார்த்தா சுகர். அதுக்கு பிறகு என்னம்மா? பிபி. இன்னும் சொல்லணும்னா ஏகப்பட்ட வியாதி வரிசையா ABCDன்னு என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வியாதினால நம்ம என்ன செஞ்சிருப்போம், இருப்போம். நான் கேன்சர் தான் இல்ல பிரெயின் ஸ்ட்ரோக் தான் அதை சொல்ல வரல. ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும், ஏதாவது ஒரு பலவீனம்.
அந்த பலவீனத்தோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? எத்தனை வருஷம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனா இவனுக்கு 38 வருஷம் இருந்துச்சு. அந்த குளம் கலக்கப்படும் பொழுது இவனால் எழுந்து போக முடியவில்லை. எந்த இடத்துல இருக்கிறானோ அதே இடத்துல தான், சொல்லுங்கய்யா, அதே இடத்துல தான் இருக்கிறான். தூதன் வருகிறார், குளத்தை கலக்குகிறார். அவனுக்கு முன்னாடி இருந்தவன் எந்திரிச்சு குதிச்சிட்டான். தூதன் வருகிறார், குளத்தை கலக்கிறார், அவனுக்கு பின்னாடி வந்தவன் எந்திரிச்சு குதிச்சிட்டான். இப்படி ஒவ்வொருவனும் குதித்து 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 ஓடுகிறான். ஆனால் இவனோ அதே இடத்துல தான் இருக்கிறான். நீங்க அப்படிதான் இருக்கிறோமே. நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் முன்னாடி போயிட்டான். நமக்கு பின்னாடி வந்தவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு நடந்து போனவன் இன்னைக்கு 3 காருக்கு அதிபதி ஆயிட்டான். நமக்கு பின்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சவன் இன்னைக்கு ஓஹோன்னு போயிட்டான். ஆனா நம்ம இன்னும், ஐயா மாருங்க சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். சொல்ல மாட்டீங்களோ? அதெல்லாம் எங்கயா நான் சொல்றது அப்படின்றீங்களா? நீங்க சொன்னாலும் சொல்லாகட்டினாலும் அதுதான் உண்மை. என்னம்மா, இன்னும் அப்படியே தான், அதே குடிசை வீடு தானே, சொந்த வீடு இல்லையே. நமக்கு முன்னாடி வந்தவங்களாம் வீடு, பெரிய மேல வீடு, மாடி மேல மாடி கட்டி, வீடு மேல வீடு கட்டி போயிட்டானே. நமக்கு பின்னாடி இருந்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறி போயிருச்சு. நானும் இப்படியே தான் இருக்கணும், இன்னும் மாறல. தொழில் முடங்கி போயிருக்கிறது, தொழில் முடங்கி போயிருக்கிறது. ஏன்? இன்னும் நான் அப்படியே தானே இருக்கிறேன், இன்னும் நான் அப்படியே தானே இருக்கிறேன். இன்னும் கடன் அடைக்கப்படல, கடன் அடைக்கப்படல. ஒவ்வொரு நாளும் பாருங்க, கடன் அடைக்கப்படலை என்பதற்காக எத்தனை மரணங்கள். நான் அப்படியே தான் இருக்கிறேன், என் கடன் அடைக்கப்படல. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஜுவல்ஸ் எல்லாம் என்ன செஞ்சு போயிருது? என்ன போயிட போகுது? அடகு இல்லைங்க, நான் கட்டலைன்னா ஜுவல்ஸ் என்ன செஞ்சிடும்? மூழ்கிரும், மூழ்கி போயிரும். ஏன்? வருமானம் இல்லை, அப்படியே தான் நான் இருக்கிறேன், அப்படியே தான் இருக்கிறேன். எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. நஷ்டம். ஏன் நஷ்டம்? எதுக்கு நஷ்டம்? ஆண்டவரை இன்னும் நீ சேவிக்கல, உன் குடும்பம் இன்னும் ஆண்டவரை சேவிக்கல. வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வரவட்டாமல் இருக்கிறது. உங்கள் பாவங்கள். 14வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர்மா. 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாத. 38 years அவங்க கடக்கிறான்னா அவன் என்ன பாவம் செஞ்சு தொலைஞ்சானோ தெரியல. அந்த பாவம் அவனை முடக்கி போட்டு விட்டது. தேவச்சனமே, உன் குடும்பத்துல வேத வாசிப்பு உண்டாமா? ஏமா வாலிப தங்கச்சி, தம்பி, எல்லாத்தையும் தான் நான் கேட்கிறேன். உங்க வீட்டில் வேத வாசிப்பு உண்டா? குடும்ப ஜபம் இருக்கா? இல்ல தனிப்பட்ட ஜபம் இருக்கா? காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிச்சு நேரா வேலைக்கு ஓடுறோமே, சாப்பிட்டும் சாப்பிடாம காலேஜுக்கு ஓடுறியே. ஆண்டவருக்கும் உனக்கும் என்ன உறவு இருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் God is a personal God. அவர் என்னுடைய தெய்வம், தனிப்பட்ட முறையில் என் தெய்வம். அவர் எனக்கும் என் தெய்வத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டுமே. அவரோடு நான் உறவு கொள்ளாமல் அவர் எப்படி என்னோடு உறவு கொள்ள முடியும்? வேதம் சொல்கிறது, நீ என்னோடு இருந்தால் நானும் உன்னோடு இருப்பேன். அழகான ஒரு பாட்டு ஒன்று வொர்ஷிப்ல பாடணும். என்ன பாட்டுனா, நேசரே எங்க வாரோம்? என்னமா? வயல்வெளிக்கு போவோம். இது எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த வார்த்தை தெரியலையா? பாஸ்டர் என்ன நம்மளை இப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ? பைபிளை நல்லா படிங்க. உன்னத பாட்டில் இந்த வார்த்தை இருக்கு. வாருமே நேசரே, வயல்வெளியில் போய் தங்குவோம். ஏன்னா கூப்பிடுறாரு, உங்களோடு கூட நான் பேசணும். ஆண்டவரே, உங்களோடு கூட பேசணும், உங்களோடு கூட பேசணும். கடந்த மாசத்துல என்று நினைக்கிறேன், இல்லை இதே மாசத்துல ஒருவருடைய திருமண காரியத்திற்காக ஒரு ஊருக்கு போயிருந்தோம்.
நல்லா கவனிங்க. அந்த தம்பிக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு அந்த பொண்ணு சொல்லுது, நான் அவரோட தனியா பேசணும். நல்லா கவனிங்க, நான் அவரோட தனியா பேசணும். இன்னும் பூ வைக்கல, எது வைக்கல, ஒண்ணுமே வைக்கல, நான் தனியா பேசணும். ஏன்? அவர் யார் என்ற ஹிஸ்டரி எனக்கு தெரியணும். அதனால தான் சொல்றேன், ஆண்டவரோடு கூட நீ உறவு வைத்துக் கொள்வாயானால் உன்னுடைய ஜாதகமே யார்கிட்ட இருக்கும்? தாயே பேசுங்கம்மா. ஆமா, ஜி மேஜர் கூட என் ஜாதகமே அவர் கையில் இருக்கும். என்னை உள்ளம் கைகளில் வரைந்து கொண்டவரே, என்னை ஆற்றி தேற்றி வழி நடத்தும் அன்பு தெய்வமே, என்னை உள்ளம் கைகளில் வரைந்து கொண்டவரே, என்னை வழி நடத்தும் அன்பின் தெய்வமே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. ஐயா, வேதவசனம் சொல்கிறது, உன்னை என் உள்ளங்கையில, அம்மா உள்ளங்கையில, பாட்டி உள்ளங்கையில மறைந்திருக்கிறார். ஜோசியக்காரங்கிட்ட இல்ல, ஆண்டவர் கையில் இருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த தம்பி முதல் கொண்டு என்ன வரைக்கும், பாஸ்டர் வரைக்கும் உள்ளங்கையில அப்பா வரைந்து வைத்திருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் போட்டோவை எங்க வச்சிருப்ப? உன் போட்டோவை எங்க வச்சிருப்ப? சில பேர் மணி பர்ஸ்ல வைப்பாங்க, சில பேர் பாஸ்ல வைப்பாங்க, சில பேர் வீட்டில் வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? கேட்கல உள்ளங்கையில். ஓடவும் முடியாது, சூப்பரு, ஓடவும் முடியாது. ஆமாம்மா தங்கச்சி பார்த்துருவாரு. உங்க பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதே இந்த 3 பேர் தான். ஆனா சொல்ல மாட்டேன், எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏய், இங்க போய் உட்காரியா? பார்த்துட்டேன் உன்னை. உங்க அப்பா அம்மா கூட போட்டோவில் பார்க்குறத வீட்டில் தான் பார்ப்பாங்க. ஆனா நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கையிலே பார்த்துருவாரு. அம்மா ஆமா, உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவு. உட்கார்ந்து நல்லா துதி ஆராதனை பண்ணலாம். நேசரே வாரும், வயல்வெளிக்கு போவோம், எல்லாம் பண்ணலாம். எப்ப நீ போயிருக்கிற ஆண்டவரோடு கூட 1 மணி நேரம் என் கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார் சீசர்களை பார்த்து. உறவுக்குள் விரிசல் வராமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள விரிசல் ஏன் தெரியுமாங்க? கணவனும் மனைவிக்கும் விரிசல் ஏன் தெரியுமாங்க? ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு இல்லை. ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு இருந்தால் விரிசல் வரவே வராது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். எனக்கும் என் ஆண்டவருக்கும் உறவுகள் நிறையாக இருக்கணும். இந்த மனுஷங்கண்ட அந்த உறவு இல்லை. அதனால தான் 38 வருஷம். இப்போ கூட நான் சொல்றேன், இந்த பெதஸ்தா செய்தி உங்களை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா வேண்டாமா? அல்லேலூயா சொல்ல வேண்டாமா? உயர்த்தணுமா வேண்டாமா? உயர்த்தணும் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, உயர்த்தணும் என்கிறவர்கள் உன் கையை உயர்த்து. இப்போ சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார்,
உன்னை வாழாக்காமல் இயேசு தலையா. கைகளை தட்டு. உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். இஸ்ரவேலே இஸ்ரவேலே பிடித்து உன்னை நடத்துவார். ஓ கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு அல்லேலூயா வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இப்போ ஒரு காரியம் செய்வோமா? பக்கத்தில் எல்லாம் கையை பிடிங்க. போகலாம். எதிராளியா இருந்தாலும் பிடிச்சிக்கோ, பேசாம இருந்தாலும் பிடிச்சிக்கோ. பிடிச்சாதா எல்லாருடைய கையை பிடிங்கய்யா. இல்லைன்னா இங்க என்னமோ நான் ஜோசியம் சொல்ல வரல, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். நான் சொன்னது நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. பிடிங்க கையை பிடியப்பா. உன் தம்பி கையை பிடி. அவர் கை யாரு பிடிப்பா? ரைட்டு. பிடிச்சாச்சா? பாஸ்டர் கையை நான் பிடிக்கிறேன். எல்லாம் பிடிச்சாச்சா? இப்போ பாடுவோமா இந்த பாட்டு? ரெடி 1 2 3. உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். ஹல்லேலூயா. ஜேம்ஸுக்கு யாராச்சும் கை கொடுங்கய்யா. என்னையா அவன் தனியாக உட்காந்துருக்கான். ஜேம்ஸ் தனியாக இருக்கிறான் அவன். ஐயா உங்கள் கையை இன்னொன்று கொடுங்க, திருப்பியும் பாடலாம். டேய் பிடிச்சிக்கப்பா. ரைட்டு. பிணைகாசன் பிடிச்சியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பார்த்து பாடாதீங்க தயவுசெய்து. நானா மேலே ஆக்க போகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா ஒருத்தர் முகத்தை பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம். பார்க்குறீங்களா? கை பிடிச்சிங்களா? ஆமாம். இப்போ பாடலாமா? பாடலாமா? ரைட். ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து பாடுங்கய்யா, நல்லா இருப்பீங்க. என்ன பார்க்காதீங்க, விசுவாசத்தோடு அவங்கள பாடும் பொழுது, ஆண்டவரே இவரை கீழாக்காமல் மேலாக்குவீராக, இந்த சகோதரனை வாழாக்காமல் தலையாக்குவீராக, இந்த சகோதரனை கீழாக்காமல் மேலாக்குவீராக, இவரை வாழாக்காமல் தலையாக்குவீராக அப்படின்னு பாட போறீங்க. பாடுவோமா? உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலை. மறுபடியும் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, நானும் பாஸ்டர் ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே பாட்டோம். நிச்சயமா பாஸ்டர் இதை காட்டில் மேல இருக்க போறார். நானும் இதை காட்டில் மேல இருக்க போறேன். யாரெல்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பாண்டிங்களோ நீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்க போறீங்க. ஆமென். ஐயா என்னை அவர் மேலாக்க வேண்டுமானால் என் உறவு ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும். ஜபம், வேத வாசிப்பு, தனிப்பட்ட முறையில் உறவு கொள்வது. 1 மணி நேரம் இதுல பேசி 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 சூடாகி இது வெடிச்சு போகுது, மொபைல் வெடிச்சு போகுது. ஆனா நம்ம ஆண்டவரோடு பேசுறது இல்லையே. மணிக்கணக்கா யூடியூப், வாட்ஸ்அப், என்ன கிராமம் இது, இன்ஸ்டாகிராம், அந்த கிராமம் இந்த கிராமம், ஏகப்பட்ட கிராம பாக்குறியே. ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம்? உன் உறவு ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். இவன் உறவு கொள்ளவில்லை, அதனால வந்த அதனால வந்த விளைவு. திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நான் காலையில் எழுந்த தேவ சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது ஜெபிக்காம இருக்கிறேன் என்று யாராவது சொல்வீர்களே, ஆனால் நாளை முதல் காலையில் இருந்து எந்திரிச்ச உடனே ஒரு 20 நிமிஷமாவது ஆண்டவரோடு கூட முதல்ல ஜெபம் பண்ணுங்க. பிறகு சாப்டர் வாசி. இந்த வேதாகமத்தை பாஸ்டர் கேட்டா பலமுறை வாசித்திருப்பாங்க, என்ன கேட்டா பலமுறை வாசித்திருக்கிறேன், இன்னும் வாசித்துக்கிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து வாசிப்பேன். இப்ப நான் சங்கீதத்துல கிட்டத்தட்ட 87ஆம் அதிகாரம் வந்துட்டேன். பலமுறை வாசித்துட்டு வாசிக்கணும். அதுதான் உறவு ஆண்டவருக்கும் உனக்கும் சரியாக இருக்கும். உறவு இல்லாமல் இவன் காணப்பட்டான். உறவு இல்லாமல் இருக்கிறாயே, இவங்கிட்ட நியாயம் போனோம். நேத்து ஒரு இடத்துல போய் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறேன். ஒரு கல்லூரி மாணவன் சொல்லுகிறான், மச்சான் அவன் கூட பேசினியான்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. அவன் கூட பேசினியா? எவன் கூட?
அதான்டா நம்ம காலேஜில் நம்ம கூட படிச்சானடா, தெரியலையே. ஏன் டேய் இவன் சொல்றான், அவனை பற்றி எனக்கு தெரியணும், முதல்ல காலேஜில் இருந்தோம், இப்போ எந்த விதமான தொடர்பே இல்லை, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, அவன் இருக்கானா செத்தானானே தெரியல, அப்புறம் எப்பரா நீ அவனுக்கு தெரியும்னு கேட்குற? உறவுகள் இல்லையே. உறவுகள் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டாரோடு கூட ஃபோனில் பேசி இல்லை நேராக பேசி, உங்கள் சொந்த பந்தங்களோட நேராக பேசி எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்று உங்களுக்கு தெரியும். பேசலன்னா எவ்வளோ கோபம் வருதுன்னு தெரியும். அட ஒரு ஃபோன் அடிக்கும் பொழுது எடுக்கலனால என்ன ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டேன், ஏன் ஃபோன் பண்ண எடுக்க கோபம் வருது இல்லை. ஆனால் இதே இது ஆண்டவரோடு கூட கொஞ்சம் அப்படியே தொடர்பு கொள்ளுங்களேன். அதை தான் நான் சொல்ல வரேன். தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார், உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார். 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் முதல் பகுதி வாசிங்க பாஸ்டர்மா. படுத்திருந்து அவனை இயேசு கண்டு, படுத்திருந்து அவனை இயேசு காண்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை தேடி வருகிறார். 2வது அவனை காண்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீர் என்னை காண்கிற தேவன். இப்ப எல்லாம் என்ன பார்க்கணும்? பைபிளை பார்க்க வேண்டாம். நீர் என்னை காண்கிற தேவன். முதல்ல தேடி வருகிறார் ஒரு தனிப்பட்ட மனிதனை. இன்றைக்கு தனிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை தேடி இயேசு வருகிறார். 38 வருஷமா ஒரே இடத்துல போனி ஆகாம, லாபம் இல்லாம, நஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடனோடு, மனபாரத்தோடு, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியல என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கிற இந்த உலகத்தில் உன்னை தேடி அக்கறையோடு கூட வருகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவனை கண்டு, ஐயா 38 வருஷமா அவன் கிடக்குறானே, பக்கத்தில் உள்ளவன் எவனாச்சும் அவனை பார்த்தானா? பார்த்தான். ஹலோ, அவனை பார்த்தான், ஆனா என்ன செய்யல? உதவி செய்யல. சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்பட்ட ஒரு கட்சி தலைவரை வெட்டி கொண்டான். பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இருந்தான், பாதி பேர் ஓடிட்டான். அவனுக்கு உதவி செய்ய யாருமே முன்வரல, அவர் இறந்துட்டார். நம்ம கூடவே முன்னாடி ஒரு பைக் போகும், பொத்துன்னு விழும், அவளை உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வராது. ஏன்னா உதவி செஞ்சோமானால் கடைசியில் நம்மளும் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது வரும். பிரியமானவர்களே, உலகம் நம்மளை கண்டு கொள்ளாது. திரும்ப சொல்றேன், இந்த உலகத்தை காட்டிலும், அதை விடுறேன், உங்க குடும்பத்தில் உள்ளவர்களை உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. ஆசை ஆசையா பையனுக்கு பைக்கை வாங்கி கொடுத்து, அதை வாங்கி கொடுத்து, இதை வாங்கி கொடுத்து, அவன் கேட்டதெல்லாம் வாங்கி 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 கொடுத்து, அந்த பொண்ணுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து, கடைசியில் உங்களை சீரும் சிறப்புமாய் அந்த பிள்ளைகளை பார்க்குறீங்களே, உங்களை பிற்காலத்தில் சீரும் சிறப்புமாய் இந்த பிள்ளை பார்க்குமா? இதெல்லாம் வரும்போது தான் தெரியும். அப்போ யோசிப்பீங்க, யாரையுமே நம்புறதுக்கு இல்லை. அதுக்கு நீ பிள்ளைங்களோ பெற்றோர்களோ தவறாக நினைக்கக்கூடாது. இது ப்ராக்டிக்கலாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எதுக்கு முதியோர் இல்லைன்னு ஒரு இல்லத்தை கட்டி வச்சானுங்க? நேரம் போகலையா? பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களை கொண்டு போய் சேர்க்க அந்த முதியோர் இல்லம். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். யாரும் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. கடைசி வரைக்கும், சுடுகாடு வரைக்கும் கூட பிள்ளை வராது. ஆஸ்திரேலியா இருப்பான், ஒரு பாஸ்டர் இறந்துட்டாரு. ஆஸ்திரேலியா இருக்கிறவன் பாடி எடுத்தாச்சான்னு கேட்குறான். இது வரைக்கும் டாடி டாடின்னா என்ன சொன்னா? சொல்லுப்பா. டாடி 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 வந்துக்கலாம், டாடி போயிட்டுக்கலாம், டாடி எங்க டாடி. இப்போ என்ன சொல்றான்? பாடி. முடிஞ்சா? டாடி என்ற வாயி இப்போ பாடி. டாடினா அப்பா, பாடினா அவ்வளோதான். போனோம். அருமையாக சொல்லிட்டீங்க. போனோம் போனோம். அவன் குணம் நல்லா இல்லை. இதான் உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருப்பேன். என்னங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமாம்.
கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவர் மட்டும்தான். யாருமே பார்க்கலங்க. ஒரே இடத்துல தானே இருக்கிறான், ஒரே இடத்துல தான், ஒரே குளம். அவனை சுத்திலும் வியாதியஸ்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எவனாவது ஒருத்தன் ஐயோ இவனை கொண்டு தூக்கி போட்டுடலாமா, இவனை கொண்டு தூக்கி போடலாமா, எவனுக்காவது உதவி செய்கிற ஒரு குணம் வந்துச்சா? இல்ல. இந்த உலகம் அப்படிதான். ஆனா நீங்க படுகிற வேதனைகளை பார்க்கிற ஒரே ஒரு கர்த்தர் என் ஆண்டவராக இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, சொல்லுங்க எல்லாருமாய், அவர்தான் இயேசு ராஜா. ஓ எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இந்த சரணத்தை திரும்ப ஒரு 2 நிமிஷம் பாட போறோம். எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு. செய்தி முடிக்கல, நான் முடிச்சிருவேன். உங்க வேதனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இப்போ இங்க இருக்கிற இந்த மகள் முதல் கொண்டு என் வரைக்கும் நம்மளுடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். அப்படியே கண்களை க்ளோஸ் யுவர் ஐஸ், அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி உங்க வேதனைகளை இப்போ இந்த பாட்டு மூலமாகவே அவர்கிட்ட சொல்ல போறீங்க. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். தம்பி, ஐயா, தங்கச்சி, கண்ணை முடிக்குங்க. இன்னைக்கு பெற்றோர்களுக்கு சொல்றேன், என் பையனுக்கு ஏதாவது ஒரு வரன் பார்க்கணுமே, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வரன் கிடைக்குமா, என் பொண்ணுடைய லைஃப் நான் எப்படி இருக்கணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், அது நடக்குமா ஆண்டவரே? வேதனைப்படுகிறேனே, என்னுடைய தொழில் முன்னேற்றமே இல்லையே, அப்படியே உள்ளே இருக்கிறேனே, அவனை போல வாழ என்னால முடியலையே, ஒரு நல்ல வீட்டுல, ஒரு நல்ல ஒரு கார்ல, ஒரு நல்ல பைக்ல, ஒரு நல்ல ஒரு சாப்பாடு முடியலையே, ஏன் எனக்கு இந்த தொழில் முடங்கி போயிருக்கிறது, ஒரு இடத்துல நிலையா இருக்க என்னால முடியல ஆண்டவரே. என் வேதனைகளை நீர் பார்க்கிறீர்கள். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். சொல்லுங்க, பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. இப்ப கண்ணை திறந்துக்கலாம். இப்போ உங்க வேதனைகளை யார்கிட்ட சொல்லிட்டீங்க? யார்கிட்ட சொன்னோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி. இயேசு அவனை கண்டு 38 வருஷம் அவனை யாரும் பார்க்கல. 38 வருஷம் வயசாகி போச்சு, அவனை யாரும் பார்க்கல.
அவன் தொழிலை யாருமா கூட இருக்கிறவனே ஹெல்ப் பண்ணல. அம்மா, அப்பா, அத்தை, மகா, பொண்ணு, சித்தப்பா, சித்து, யாரும் என்ன பார்க்கல. இயேசு அவனை கண்டு அவனை காண்கிறார். அநியாயமா வீட்டாரால பழி சுமத்தப்பட்டு வெளியே போன ஆகாரை ஆண்டவர் கண்டார். ஆகாரை கண்டார். அவன் புள்ள சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு அழுது கொண்டிருந்த அவளை ஆண்டவர் கண்டு ஆகாரை, உனக்கு நடந்தது என்ன என்று கேட்கிறார். அவர் நம்மளை காண்கிற தேவன். உன் பிள்ளைக்கு தேவையான தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். இன்னைக்கு பல பல தீர்மானங்களோடு எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றுவது என் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஆமென். உன் பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றுறது தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. கவலைப்பட வேண்டாம், அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, அவன் வெகு காலமாய், வாசிங்க பாஸ்டர். அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிகிறார். அவனை நோக்கி, போதும் பாஸ்டர், கவனிங்க. தேடி வருகிறார், காண்கிறார். மூன்றாவது, அறிகிறார். அறிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை என் ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. பார்த்துட்டு பார்க்காம போறவங்க நிறைய பேர். உன்னோடு கூட இருந்து பேசுவான், ஆனா உன்னுடைய கஷ்டங்களை அவனால் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவரால் மட்டும் தான் அறிந்து கொள்ள முடியும். மனுஷியால் அறிந்து கொள்ள முடியாது. என்னதான் நீங்க வாயை திறந்து கேட்டாலும் அவனால் உதவி செய்யவும் முடியாது. உங்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அழகா போட்டிருக்கு, வியாதியஸ்தன் என்று அறிந்து கொள்ளுகிற தேவன். திரும்ப சொல்றேன், வெகு காலமாக ஒரே ஒரு மகன், நாயினூர், அந்த அம்மாவுக்கு ஒரே மகன் செத்துட்டான். கொண்டு வராங்க. அவனை கண்டு அறிந்து வாலிபனை எழுந்தரு என்று சொல்கிறார். அந்த அம்மா படுகிற கஷ்டத்தை அவர் அறிந்து கொண்டார். இவனை விட்டு அந்த அம்மாவுக்கு வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்கிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற தேவச்சனமே, அறிந்து கொள்ளுகிற தேவன் என் தேவனாகிய கர்த்தர். கவலைப்படாதீங்க, அறிந்து கொள்ளுகிறார். யார் அறிகிறார்களோ இல்லையோ, சில பேர் சொல்லுவேன்ல, ஏண்டா இப்படி நான் உட்காந்துட்டு இருக்கிறேனே, ஒரு வார்த்தையாவது ஏன்பா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன்னு கேட்குறியா? ஏமா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குற, உன் பாட்டுக்கு வர, கிச்சனுக்கு போகிற, சோத்தை போடுற, தின்ற, போயிடுற. குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேனே, அம்மா அழுகிறாங்களே, அப்பா கஷ்டப்படுறாங்களே, இல்லை பொண்ணு தான் கஷ்டப்படுறேனே, பையன் தான் கஷ்டப்படுறேனே, ஏன் இப்படி இருக்கிறா, ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு ஏதாவது பார்க்குறியா? வர, பேக மாற்ற, வேலைக்கு போயிடுற. கேட்க மாட்டாங்கம்மா. அம்மா, அம்மாவோ அப்பாவோ இல்லை உன் பிள்ளையோ உன் மனநிலையை அறிந்து கொள்ள முடியாது. உன் மனநிலையை அறிந்து கொள்ளுகிறவன் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு போட்டு அழுதுகிட்டு மூக்குலையும் கண்லையும் அப்படியே தண்ணி வர வைக்கக்கூடாது. ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். இனி யாரும் நீங்கள் அழ வேண்டாம். ஆமென், ஆமென். அழ வேண்டாம். நீ என்னம்மா இப்படியே பார்க்குறீங்க? நீ என்ன செய்யாத, அழலாமாம்மா, அழலாமா? அப்படி சேர்ந்து உட்காந்து ஓன்னு கத்து அழுலாமா? அந்த அம்மா அழலான்றாங்க. அந்த அம்மா மனநிலை எப்படியோ ஆண்டவருக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் சொல்கிறேன், அழாத, அழ வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அழாத. அழுகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. என் வீட்டில் கூட அப்படி தான். என் பேத்தி அழுதானா எனக்கு செம்ம கோபம் வரும். அவங்க அப்பனாலாம் ரேய் அப்படின்றுவேன். நிறைய பேருக்கு பெண்கள் அழுதால் ஆண்களுக்கு சில பேருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. ஆனால் அழுகிறது யாருக்குமே அப்படியா பிடிக்காதுன்றீங்க, ஆண்டவர் தான் தெரியும். ஆமாம், அழுறா பாரு நல்லா அழு, அழுறா பாரு நல்லா அழு, அழுறா பாரு நல்லா அழு, உனக்கு வேணுடி அழு, அப்படிதான் உலக சொல்லும். என்னம்மா? ஆமாம், அங்கே பாருங்க சொல்லுது பாரு. ஆமாம், என்னையா அப்படியா? ஜான் அப்பாவை கேட்குறேன், அப்படியா? இல்லைல்ல, எல்லாருக்கும் கேட்குறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்க அழகிறத நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்கள் பெற்றோர்கள் அழுகிறத நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்க அழ வேண்டாம்,
சொல்லு, சொல்லுமா. என்ன செய்ய வேண்டாம்? அழ வேண்டாம். ஆண்டவருக்கு மற்றவங்க அழுகிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, அறிந்து கொள்கிறார். அவன் நிலையை அறிந்து. அடுத்தது வாசிங்க பாசமா. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விரும்புகிறாயா என்று கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற தெய்வம். 4 நிமிஷம் இருக்கு, முடிக்க போறேன். தேடி வந்த தெய்வம், காண்கிற தெய்வம், அறிந்து கொள்கிற தெய்வம், கேட்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அததான் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். கூட இருந்தானே எவனா ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பான். ஏண்டா ஐயா பெரியவரை 38 வருஷமா இங்கேயே இருக்கிறியப்பா, ஐயோ பாவம், உனக்கு நான் உள்ள தூக்கி போட்டுமா, உனக்கு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு ஒரு வாயை கேட்டிருப்பானா? கேட்கலங்க. அவன் கேட்டிருந்தானா 38 வருஷம் ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான்? கேட்க மாட்டானுங்க. இந்த உலகத்தில் எப்படி தெரியுமா? அண்ணன் எப்போ சாவான்? சூப்பர். இவங்களெல்லாம் பழமொழியே தெரியாதா? அண்ணன் எப்போ சாவான்? ஆமாம். வீட்டில் பசங்களாக வச்சிட்டு இருக்கவங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லி வைங்க, அப்படிலாம் எண்ணம் உனக்கு வரவே கூடாதுன்னு. மூத்தவன் எப்போ சாவான்? தின்ன எப்போ? இந்த வீடு எனக்கு எப்போ வரும்னு கேட்பானுங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி இல்லை நான் நினைக்கிறேன். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். அவள் எப்போ போவா, நான் எப்போ திண்ணையில் வந்து உட்காரணும். இந்த வீடு எனக்கு எப்போ சொந்தமாகும், இவன் செத்தா தான் எனக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்கும். இந்த மாதிரி கேவலமான எண்ணம் கொண்டவர்கள் இங்கு உண்டு. கேட்க மாட்டாங்க. அவனுங்க கேட்கவும் வேண்டாம், நீங்களும் போய் கேட்காதீங்க. ஹலோ, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. யார் சொல்றா? யார் சொல்றா? கேளுங்கள் தரப்படும் பாடுறோம்ல. அப்ப கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அவர்கிட்ட கேளுங்கன்ற நானு. அவர்கிட்ட கேளுங்க. எவங்கிட்டையும் போய் நின்றுக்கிட்டு கேட்டிங்கன்னா, பிரதர் ஒரு 1/2 hour முன்னாடி வந்தால் நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னுவான். 1/2 hour முன்னாடி போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா கொடுத்துருப்பேனே அப்படின்னுவான். முன்னாடி போனால் இப்படி சொல்லுவான், பின்னாடி வந்தான் அப்படி சொல்லுவான். இதான் உலகம். வேண்டாம்யா, என் முழங்கால்களை நான் முடக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சி மேஜர் கூட, சி. அல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், இதுவே சட்டம். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, தண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, கேளுங்க. அங்க கேளுங்க. அப்பா எனக்கு இந்த பலவீனம், அப்பா எனக்கு இந்த தொழில நஷ்டம், அப்பா என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், அப்பா எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு சமைதி, எனக்கு ஒரு சமாதானம், அவர்கிட்ட கேளுங்கன்ற நானு. அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்வாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அவனே சொல்லி முடிச்சுட்டு இடம் இல்லாமன்னு போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். கேட்கிறார். கடைசியாக ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், 8வது வசனம் வாசிங்கம்மா. 8:9. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. கடைசியாக சுகம் கொடுக்கிற தெய்வம், தேடி வந்த தெய்வம், காண்கிற தெய்வம், விசாரிக்கும் தெய்வம், சுகம் தரும் தெய்வம். சுகம் தரும் தெய்வம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்களோ, யாருக்காக பாஸ்டர் அவர்கள் பலவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபித்தார்களோ, அத்தனை பேரும்
விசுவாசத்தோடு செபிப்பார்களே ஆனால் அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்கினேன், நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? பக்கத்து வீட்டுக்காரனுக்கா? இல்ல, உனக்குமா. இந்த வசனத்தை வச்சு உரிமையோடு கூட என்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவரின் தேவனாகிய கர்த்தர், என் கால்களை மான்களின் கால்களாக மாற்றக்கூடியவரின் தேவனாகிய கர்த்தர், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை கொடுக்கிறவரின் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தம்பிமார்களுக்கு தெரியும், இன்னைக்கும் அவங்களோடு கூட நானும் ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆடுறேன். ஐயா அவ்வளோதான், 35-40 வயசுல இருந்த பலன் முடிஞ்சு போச்சு. நெவர் நெவர் நெவர். என் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறேன், 85 ஆண்டு காலம் வரைக்கும் காலைபுக்கு இருந்த பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் இன்னும் ஆடுவேன், இன்னும் குதிப்பேன், இன்னும் ஆக்ஷன் பண்ணுவேன், இன்னும் அநேக இடங்களுக்கு போய் நின்று மணிக்கணக்கா பிரசங்கம் பண்ணுவேன். வருகிற 9ஆம் தேதி தூத்துக்குடியில் முழுர்வு ஜபத்தில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ண போறேன். நின்று தான் பிரசங்கம் பண்ணுவேன், உட்கார்ந்துட்டு அல்ல. அந்த பலத்தை எனக்கு கொடுக்கிறது கர்த்தர். ஏன் தெரியுமா? நான் அவரை கேட்கிறேன், மான்களின் கால்களை எனக்கு தாங்க, காண்டாமிருகத்தினுடைய பலத்தை எனக்கு தாங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, சுகத்தை கொடுக்கிற தெய்வம் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறார். எழுந்தான், படுக்கையை எடுத்துக்கொண்டு அங்கே விட்டுட்டு போயிடாது, தூக்கி போற வழியில் எங்கேயா தூக்கி போட்டு போயிரு. இவ்வளோ நாள் நாத்தம் எடுத்த ஒரே இடத்துல படுத்து கிடந்திருக்கிற, உன் பாவம் உன்னை அதே இடத்துல நாற்றம் எடுக்க வச்சிருக்குது. நீ படுத்த படுக்கையை பார்த்தாலே வாந்தி வந்து செத்து போயிடுவான். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அவ்வளவு கேவலமா இருக்குது. நாற்றம் எடுத்த வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, போ. போற வள்ள எங்கன்னா தூக்கி போட்டு போயிருப்பான் அவன். பிறகு ஆண்டவர் அவனை எங்க பார்க்குறாருன்னா சர்ச்சில் பார்க்குறாரு. சர்ச்சில் கண்டுகிற இன்னைக்கு சுகமளிக்கிற தெய்வனம் தேவனாகிய கர்த்தர். சுகம் பெற்றவர்கள் எங்க வரணும்? எங்க வரணும்? ஆலயத்துக்கு. நீங்கள் போய் சொல்லுங்கள், பாஸ்டருடைய ஜபத்தினால, உங்களுடைய ஜபத்தினால ஆண்டவர் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்துருப்பார். சுகத்தை வாங்கிக்கிட்டு அது வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். போய் பேசுங்க, தைரியமாக பேசுங்க. ஏயா ஆண்டவர்கிட்ட இந்த சுகத்தை பெற்ற நீ ஆலயத்துக்கு ஆண்டவருக்காக வர வேண்டாமா? அவருடைய வீட்டுக்கு வர வேண்டாமா? உங்களுக்கும் சொல்கிறேன், நல்லா பாஸ்டர் ஜோம் பண்ண சுகம் பெற்ற பிறகு அவ்வளோதான்ப்பா, நல்லா ஆயிடுச்சு, இனி சண்டே ஆனால் என் வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு போனீங்க, போன சனியன் திரும்பி வரும். அதனால எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவன் ஆலயத்துக்கு வந்தான். ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்ற அர்த்தம். காண்கிறவர், இரண்டாவது தேடி வந்தவர், இரண்டாவது முதல்ல தேடி வந்தவர், காண்கிறவர், அறிகிறவர், கேட்கிறவர், சுகம் தருகிறவர். அல்லேலூயா. ஏமா மறந்துடாதீங்க, இந்த 5 குறிப்பு உங்களோட கிட்ட இருக்கணும். வச்சு வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கீழாக்காமல் நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை சேர்த்துங்க, மேலேயே சேருங்க. இப்ப கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். அல்லேலூயா. அப்படியே கையை பிடிங்க பக்கத்துல. கடைசியா அப்படியே கையை பிடிச்சி எல்லாருடைய கையை பாஸ்டர் நான் பிடிச்சிக்கிறேன். எல்லாம் பிடிச்சிட்டீங்களா? தம்பி போடு. உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலை. பாஸ்டர் உங்களை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார்.
கண்களை மூடுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா நீர் பேசினதற்காய் நன்றி. பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு. இந்த மக்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருக்க உதவி செய்யும். இவர்களை தேடி வருகிறவர், இவர்களை காண்கிறவர், இவர்களை அறிந்து கொள்கிறவர், இவர்களை விசாரிக்கிறவர், இவர்களுக்கு சுகம் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறவர், இவர்களை உயர்த்தி வைக்கிறவர். ஆண்டவரே, வசனத்தின் மூலமாய் நீர் பேசினதற்காக நன்றி. இது எனக்கும் சரி, இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நடைபெறுவதாக. உம்மோடு உறவு வைத்துக் கொள்ள, பாவத்தை விட்டு விலகி ஓட, ரட்சிக்கப்பட, சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.